வணக்கம். ஒரு 4 நாளாக பார்த்துப்பீங்க. பாரதிதாசன்ங்கிற ஒரு மாணவர் மலேசியாவிலேருந்து ஒரு வீடியோலாம் வெளியிட்டார். அது பரபரப்பாக எல்லா சோஷியல் மீடியாக்களையும் போச்சு. அது சம்மந்தமாக இன்றைக்கி சட்டமன்றத்தில் கூட கோவை செழியன் அவர்களும் இன்றைய சமூக நீதி அமைச்சரும் பேசிக்கினாங்க. அப்போ சமூக நீதி அமைச்சர் சில டேட்டாக்களை சொல்கிறாரு. அதற்கு முன்னாடி அந்த தம்பி என்ன சொன்னார்ன்றதை சொல்லிடுறேன். அவர் 2025 அங்கே போகிறாரு, ஃபஸ்ட் இயர் படிக்கிறாரு. 2வது வருடம் அவருக்கான அந்த ரிசர்ச் படிப்பு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அவர் அங்கேருந்து எழுதுகிறார், இந்த மாதிரி இந்த 2வது வருஷம் இன்னென்ன விஷயங்கள் இந்த ரிசர்ச் படிப்புக்காக தேவை, நீங்கள் ஸ்காலர்ஷிப்பை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு 2026 மார்ச் 24 அவர் மெயில் பண்ணுறாரு. அப்புறம் ஏப்ரல் 21 அந்த பில்லை சப்மிட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஜூன் 8 திரும்பவும் அதை ஃபாலோ பண்ணி மெயில் அனுப்புகிறாரு. ஜூன் 29 கொட்டேஷனையும் அனுப்புகிறாரு. என்னென்னு ஏன்னா அவங்க ப்ரொஃபஸர் காலேஜில் சொன்ன எல்லாத்தையும் அவர் அனுப்புனார். தொடர்ந்து மெயில் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இப்போது லாஸ்ட்டாக 11/8/2026 திரும்பவும் ஒரு மெயில் அனுப்புகிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு மெயில் அனுப்புகிறாரு. நேரடியாக அவங்க ஆட்களை விட்டு, அவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க பந்தங்களை விட்டு, இந்த மாதிரிங்க பையன் அங்கே படிக்கிறான், இந்த மாதிரி 2வது வருஷம் ஸ்காலர்ஷிப் அங்கே போகலைங்க, ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு போய் பார்க்குறாங்க. அவரும் நான் டைரக்டர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் அதை பற்றி பேசலைன்னு அந்த தம்பி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். ஆன் ஃபாலோவிங் தட் சட்டமன்றத்தில் வன்னியரசு அவர்கள் பேசினார். அப்போ கோவை செழியன் சரியாக கேட்டார், ஒரு என்னென்ன காசு கொடுத்துருக்கோம். அந்த பையனை சொல்கிறார், இது வரைக்கும் 12 லட்ச ரூபா போன வருஷம் கொடுத்தாங்கன்னு. வன்னியரசு அவர்கள் படித்த உடனே கோவை செழியன் கேட்குறாரு, எல்லாம் சரி, ஆனால் நீங்கள் சொன்ன டீட்டெயில் எல்லாமே 2025 திமுக அரசாங்கம் அனுப்பிய பணம் அது. இப்போ நீங்கள் புதுசாக நீங்கள் என்ன அனுப்பிச்சிருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்கன்னு பிறகு, இல்லை நாங்கள் இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம், போயிருக்கிறோம், வந்திருக்கிறோம், நாங்கள் எல்லாம் திட்டம் போட்டிருக்கோம், கடிதம் எழுதியிருக்கோம்னு சொல்கிறார். இப்போது இந்த மறுப்பு பதில் வருவதற்கு முன்னாடியே அவர் ட்விட்டரில் ஒன்று போட்டிருந்தார். இதை பார்த்துட்டு பல பேர் நீங்கள் போய் அந்த கமெண்ட் கீழே படிச்சிங்கன்னா, ஏண்டா நீ ஒரு அப்பா அத்தாளுக்கு பிறந்த, உன்னை கவர்மெண்ட் படிக்க வைக்கணுமா, ஏன் உனக்கு ஒரு ஆளுக்கு 36 லட்சம் தரணுமா அப்படின்லாம் பல பேர் ஏன் நீங்களாம் படிக்க மாட்டீங்களா, சொந்த காசில் படிக்க மாட்டீங்களா அப்படின்னு பல பேர் கமெண்ட் பண்ணுறதுக்கு இது உறுதுணையாக போச்சு. முதல்ல இந்த திட்டம் என்ன அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். இது எப்படின்னா, ஆமாம் எஸ்சி பசங்களா எல்லாம் கோட்டாவில் வந்தோம்பா, கோட்டாவில் வருவோம்பா அப்படின்னு ஒரு பொது பார்வை ஒன்று இருக்குல்ல. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் 59% இடஒதுக்கீடு இருக்குது. அப்போது 18 + 1 19 நாங்கன்னா மிச்சம் 50 பேரும் யார், நம்ம சகோதரர்கள் பிசி எம்பிசியில் இருக்கிற சகோதரர்கள் தானே. அதுக்கப்புறம் ஓசின்னு வச்சிங்களேன். அப்போது மொத்தமாக 69 பேர் இங்கே இடஒதுக்கீடு ரூல்ஸ் படி இடஒதுக்கீட்டுக்குள்ளே வரோம். ஆனால் நீங்கள் இடஒதுக்கீடு கோட்டாரை விட இதுமாதிரி எஸ்சி பசங்களுக்கு வந்துட்டானுவா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது இல்லையா. அதே மாதிரி தான் இங்கேயா நீங்களாம் உங்கள் காசில் படிக்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்குது. நேற்று நடந்த எஸ்சி மக்களுக்கான ஃபண்டை சரியாக செலவு பண்ணுன்ற கூட்டத்தில் கூட நான் சொன்னேன். அதாவதுங்க, இந்த ஃபண்டு, அதாவது எங்களுக்கு இந்த அயலக உதவித்தொகை இருக்குல்ல, இது எதுலேருந்து வருதுன்றது சொல்லிடுறேன். எஸ்சிக்களுக்குன்னு ஒரு சப்ளானை ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு அரசாங்கம் முடிவு பண்ணுது. இதுக்கு அடிப்படை என்னென்னா, 1965 இந்திரா காந்தி அம்மையார் ஒரு கமிட்டி போடுறாங்க. இந்த நாட்டில் எல்லா மக்களும் ஒன்றா சரிசமமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும். ஏன்னா எஸ்சி மக்கள் கீழே இருக்கிறான், கொஞ்சம் பேர் மேலே இருக்கிறான் இல்லையா. அப்போது இந்த இன்பேலன்ஸ் இருக்குல்ல, கொஞ்சம் பேர் கீழே கொஞ்சம் பேர் மேலே, இது எப்போ வேணாலும் ஒரு ஆட்டத்தை கொடுக்கும், இது எப்போ வேணாலும் நாட்டில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி இது என்ன பண்ணலாம், இது எல்லாரையும் இப்படி சமமாக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு கமிட்டியை இளைய பெருமாள் ஐயா தலைமையில் போடுறாங்க. அது ஒரு 4 வருடம் இந்தியா முழுக்க ஆய்வு பண்ணுது. இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், ஒரு சாதாரண உதாரணம் சொல்கிறேன். நிலநடுக்கம் வருது இல்லை, நிலநடுக்கம் ஏன் வருது, இந்த பூமி கீழே இருக்கிற அடுக்கு இருக்குல்ல, இந்த அடுக்கு ஒரு இன்பேலன்ஸில் இருக்கும். சிலப்போ இப்படி இருக்கிறது இப்படி வந்துச்சு, இல்லை இப்படி நவுந்துச்சுன்னு வச்சுங்க, அது உடனே நிலநடுக்கம் மேலே வந்துடும். அப்போ இது எப்பயுமே சரிசமமாக இருக்கணும்ல, சரிசமமாக இருந்தால் தான் அமைதி கீழேயும் இருக்கும் மேலேயும் இருக்குன்றதுக்காக தான் இது. அப்போது அந்த கமிட்டி ஒரு 25 பரிந்துரைகளை சொல்லுது. அதில் ஒன்று தான் இந்த எஸ்சி மக்களுக்கு இவங்க கொஞ்சம் மேலே வர வரைக்கும் ஒரு சிறப்பு திட்டத்தை போட்டு அரசாங்கம் தொழில் தொடங்குவதற்கு, அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் மேலே சமமாகிறதுக்கு சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதில் இப்போது ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கப்படுகிற மொத்த நிதியிலேருந்து ஒரு 20% இந்த பட்ஜெட்டில் ஒதுக்குவாங்க. அப்படி ஒதுக்கப்பட்டது தான் இது. அப்போது இந்த ஆண்டு ஒரு 25,000 கோடி அதுக்குன்னு ஒரு தனி பட்ஜெட்டாக ஒதுக்கியிருக்கிறாங்க. இந்த 25,000 கோடியிலேருந்து அரசு என்ன பண்ணோம்,
இவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு இவ்வளோ, இவங்களுக்கு தெருவுக்கு வந்து லைட்டு போடுறதுக்கு இவ்வளோ, தண்ணி கொடுக்கறதுக்கு இவ்வளோ, மற்றபடி வந்து ரேஷன் பொருளுக்கு இவ்வளோ, 100 நாள் வேலை திட்டத்துக்கு இவ்வளோ அப்படின்னு சில வகைகளை ஒதுக்குவாங்க. இவங்க தொழில் தொடங்குறதுக்கு இவ்வளோ அப்படின்னு ஒதுக்குறாங்கல்ல, அந்த ஒதுக்குற நிதியை கொஞ்சம் போல் அதிகரித்து கொடுக்கணும் அப்படின்னு தான் இப்போ கோரிக்கை இயல்பாக எழுதுன்னு வச்சிங்களேன். இப்போது போன திமுக ஆண்டில் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு 65 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அது கூடுதலாக 84 கோடி ரூபாய் கடந்த திமுக ஆட்சியில் லாஸ்ட் இயர் செலவு பண்ணாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இதை வந்து 3 மடங்காக உயர்த்திட்டோம், அதாவது 131 கோடி நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 84 கோடி லாஸ்ட் டைம் செலவாச்சுன்னா இப்போது 84 × 3 மடங்கு உயர்த்தி இருக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும்? 84 × 3 போடுங்க கணக்கு. அப்போ வந்து 252 கோடி ரூபா வருது இல்லையா? அப்போ ஆனால் இவங்க பட்ஜெட்டில் ஒதுக்குறது 131 கோடி ரூபாய். அப்போது இங்கேயே வந்து ஒரு மிஸ்டேக் இருக்கிறத நீங்கள் உணரணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இவங்க 362 மாணவர்களை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. பொதுவாக பிற மாநிலங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா 8 லட்சத்துக்கு குறைவாக வருமானம் இருந்தால் கல்வி கட்டணத்தில் 100% கொடுத்துட்றாங்க. அப்புறம் குடும்ப ஆண்டு வருமானம் 8 லட்சத்துலேருந்து 15 லட்சம் இருந்தால் 50%, 15லேருந்து 25 லட்சம் இருந்தால் 33% உதவித்தொகையாக தராங்க. மகாராஷ்டிரா இந்த மாதிரி மாநிலங்களில் இந்த செலக்ட் ஆனவொடனே ஒரு 5 லட்ச ரூபா இல்லை 6 லட்ச ரூபா வந்து கொடுத்துட்றாங்க, நீங்கள் வந்து அந்த விசாவுக்கான வேலையெல்லாம் செய்யுங்கன்னு. ஆனால் நம்ம கவர்மெண்ட்டு ஒரு ஆண்டுக்கு இவங்க தர்றது வந்து 36 லட்ச ரூபா தராங்க. நல்லா கவனிங்கன்னா 36 லட்ச ரூபா. நீங்கள் இந்த பிரிட்டிஷ் பல்கலைக்கழகத்தில் பிரிட்டிஷ் யூனிவர்சிட்டிலாம் இருக்கு இல்லையா, ஓராண்டுக்கான கல்வி கட்டணம் சுமார் வந்து 40 லட்சம். அரசாங்கம் கொடுக்குறது எவ்வளோ? 36 லட்சம். கல்வி கட்டணம் மட்டுமே. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு பாடப்பிரிவுக்கும் குறைஞ்சது 50 லட்சம், அதுக்கு மேலே. அப்போது முதுகலை படிப்பு வந்து வெளிநாட்டில் இருக்கிற மற்ற கண்ட்ரிகளில் படிக்கிறேன்னா குறைஞ்சது ஆண்டுக்கு 40லேருந்து 43 லட்சம் ரூபாய் செலவாகுது. அப்போது இப்படி இருக்கிறபோது நீங்கள் கொடுக்குற 36 லட்ச ரூபா அது அந்த டியூஷன் ஃபீஸுக்கே பத்தாதுன்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் அவன் வெளிநாட்டில் போய் தங்கணும், சாப்பிட்ணும், அவன் அங்கே இருக்கணும்ல அந்த 3 இயர்ஸு 4 இயர்ஸு. அப்போ அதுக்கெல்லாம் அவன் என்ன பண்ணுவான்? இது எப்படி வந்து முறையாக இருக்கும்? நாங்கள் இந்த கட்டணத்தை உயர்த்து, இல்லை இதுக்கு வந்து நீ அங்கேருந்து பணம் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லலை. இந்த எஸ்சி ஃபண்டு ஒதுக்கிறீங்களே, சப்ளான் ஃபண்டு ஒதுக்கிறீங்கல்ல, அதில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துட்டா தான் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்பொழுது எழுதா இல்லையா? இப்போ இந்த ஆண்டு வந்து 362 பேரை செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்றீங்க. இப்போ 362 டிவைடட் பை மொத்தமே நீங்கள் வந்து 131 கோடி தான் ஒதுக்கியிருக்கீங்க. அது எப்படி சரியாக இருக்கும்? அதால் இப்போ நீங்கள் கர்நாடகா எடுத்துங்களேன், அவங்க வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து 90 லட்ச ரூபா தராங்க. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் 1 கோடி ரூபா தராங்க. நீங்கள் வந்து இந்த வெளிநாடு அயலக யூனிவர்சிட்டிக்கு நம்ம எப்படி தேர்வாகிறோன்னா, நம்ம வந்து அதுக்கு எக்ஸாம் எழுதணும். பல பேர் எக்ஸாம் எழுதுவாங்கன்னு வச்சிங்களேன். அதில் வந்து செலக்ட் ஆகுறாங்க இல்லையா, அவங்க செலக்டிங் லிஸ்ட்டு வந்த உடனே அதில் மார்க் வைஸ் ரேங்க் வைஸ் இருப்பாங்க இல்லையா, அதிலேருந்து நீங்கள் வந்து இத்தனை பேரை செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்க. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எழுதி அவன் செலக்ட் ஆன உடனே இவன் என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற அங்கே இங்கே பெரட்டி கிரட்டி விசாக்கும் அந்த ஃப்ளைட் சார்ஜுக்கெல்லாம் இவனாக ரெடி பண்ணணும். ஆனால் மற்ற ஸ்டேட்டுகளில் ஒரு 5 லட்ச ரூபா 6 லட்சம் முதல்ல கொடுத்துறாங்க. எப்பா நீ இந்த விசாகசெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணு, நீ கிளம்புறதுக்கு வேலையை பாரு, நீ கிளம்பி அங்கே போனோடனே நாங்கள் இங்கேருந்து பணத்தை அனுப்பிச்சிடுவோன்றாங்க. இப்போ இதில் ஒரு சிக்கல் என்ன வந்திருக்குன்னா, இப்போ இதே மாதிரி இப்போ அவன் என்ன சொல்கிறான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எங்களுக்கு உத்தரவாதம் தந்தால் போதாது, ஒன்றிய அரசு தரணும், மத்திய அரசு தரணும்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்? ஆனால் அட் த சேம் டைம் மற்ற ஸ்டேட்டுக்கு அந்த மாதிரி சொல்லலை. ஏன் சொல்லலை? இதை யோசிக்கணும்ல. இப்போ மகாராஷ்டிராவோ பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவோ அந்த மாதிரி ஒரு ஆர்டர் வராத போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் வருது? தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரிகள் இதை சரியாக ஃபாலோ பண்ணி அதுக்கு சரியாக ஃபீட் பண்ணுறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்ட்டாக இந்த 36 லட்சத்தை பார்ட்டாக கொடுக்குற போது அங்கே வந்து ஒரு சிக்கல் ஏற்படுது.
இதுதாங்க இந்த பேசிக்கான இந்த பிரச்சனை. இப்போ இந்த பிரச்சனையில் அந்த தம்பி ஒரு வீடியோ வெளியிட்டார். அதை மறுப்பு சொல்லி இன்றைக்கு சட்டமன்றத்தில் இவங்க பேசியிருக்காங்க. நாங்கள் இது குறித்து வந்து ஆய்வு பண்ணுறோம் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தம்பி என்ன சொல்கிறாப்புல, நான் உங்களுக்கு பல முறை மெயில் பண்ணேன், நீங்கள் அதை பார்த்தீங்க. இப்போ நேரடியாக எங்களுக்கு வேண்டியவங்களும் வந்து உங்களை வந்து சொன்னாங்க, பேசினாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு வார்த்தை என்கிட்ட பேசியிருக்கலாம். என்னப்பா நிலவராங்க இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்கன்னு பேசியிருக்கலாம். அப்படி இல்லை, நான் என்ன சொல்கிறேன், சரி அமைச்சரோட பேசணுங்க, அதில் அதிகாரிங்க இருப்பாங்கள்ல, ஏன் அந்த பையன் வந்து தொடர்ந்து ஏதோ தொல்லை பண்ணீங்கன்னா அதை ஊரில் போய் மாட்டிக்கினாப்லையா, அது என்னன்னு கேளு, அதை கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணி எனக்கு தெரில, நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கிறீங்களா, உங்களுக்கு ஏற்கனவே இந்த பிரச்சனையை நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்களா, நீ அதை கேளு என்னன்னு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்திருக்குமா, வந்திருக்காதா? அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறது பேசிக்காக நான் சொல்கிறது 131 ரூபா ஒதுக்குறீங்கள, ஒதுக்குங்க, ஒரு 500 கோடி ரூபா ஒதுக்குங்களேன். நீங்கள் ஒன்றும் இதுக்கு ஒன்றும் புதுசாக வேறு எங்கேருந்து பணத்தை கொண்டாந்து போட பார்த்துல. எங்களுக்கு இந்த ஆண்டு ஒதுக்கிய இந்த 25,000 கோடியிலிருந்து இது நீங்கள் ஒதுக்குங்களேன், உங்களை யார் வேணான்றா. ஆனால் நீங்கள் எப்பேற்பட்ட திட்டங்களுக்கு இதுக்கு வந்து பணத்தை ஒதுக்குறீங்கன்னா, இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருக்குது இல்லையா, அதில் வந்து 24-25 957 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்த தொகையில் நல்லா கவனிச்சிங்க, இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு 957 கோடி ஒதுக்கிட்டு அதில் 510 கோடி மட்டும்தான் செலவாயிருக்கு. அப்போ மிச்சம் 447 கோடி ரூபாய் செலவு ஆகலை. இப்போ இந்த பணம் 25-26 899 கோடி ரூபாய் இல்லை ஒதுக்கி அதில் 379 கோடி ரூபாய் மட்டுமே செலவு செய்யப்பட்டு மிச்சம் 520 கோடி வந்து செலவே செய்யலை. ஏங்க, ஒரு திட்டம் அறிவிக்கிறாங்கன்னா அந்த திட்டத்தில் பாதி கூட அதற்கான பயனாளிகளுக்கு போகலை. மிச்ச பணம் என்ன ஆகும், அப்படியே தேங்கி நின்று திரும்ப அரசு கஜானாவுக்கு திரும்ப வரும் இல்லையா. அதே மாதிரி இப்போ 26-27 725 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது ஏன் இப்படி ஒதுக்குறீங்க? ஏற்கனவே வந்து ஒரு 50% கூட வந்து செலவு செய்யாத இந்த திட்டத்தில் எவ்வளவு பணத்தை ஒதுக்குறீங்கல்ல. கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க 100 நாள் வேலைக்கு நாங்கள் பணம் தரோன்னு, ஏன் இந்த இதில் மிச்சம் இருக்கிற காசை இல்லை இதில் ஒரு 50% நம்ம செலவாகுது, இந்த 725 கோடியில் பாதியாக கட் பண்ணி பாதியை கொண்டு இந்த படிக்கிற பசங்களுக்கு அந்த நிதியில் சேருங்க அப்படின்னு திட்டம் போடுறது யார்? அரசாங்கம் தானே போடணும். ஏன்னா இந்த பணம் வந்துங்க, இன்னொன்று இதில் முக்கியமாக சொல்கிறது, ஒரு தடவை இந்த காசு வந்து செலவு பண்ணப்படலைன்னு வச்சிங்களேன், அந்த காசை என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒரு வருடம் விட்டால் அடுத்த வருடம் ஒரு உதாரணத்துக்கு அந்த வருடத்திற்கான ஒதுக்கீடு வந்து ஒரு 5000 கோடின்னு வச்சிங்களேன், ஏற்கனவே ஒரு போன ஆண்டு ஒரு 2000 கோடி செலவு பண்ணலன்னா இந்த 15,000 கோடி ப்ளஸ் அந்த 2000 கோடியை சேர்த்து 17,000 கோடியாக நீங்கள் வந்து செலவு பண்ணணும். இப்போது கடந்த ஒரு 4 ஆண்டு வருடங்களில், அதாவது 18-19, 19-20, 21-22, 21-22, 22-23, 23-24 கிட்டத்தட்ட ஒதுக்கப்பட்ட நிதியில் 7,833 கோடி ரூபாய் செலவு செய்யப்படாமலேயே இருக்குது. அப்போது இந்த காசெல்லாம் நீங்கள் கேரி அவுட் பண்ணணுமா, பண்ணக்கூடாது. அப்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணாமல் இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக 24-25 ஒரு 15,320 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்து செலவு பண்ணாமல் விட்ருக்கீங்க. அப்போ இந்த காசையும் நீங்கள் கேரி ஓவர் பண்ணலை. அப்போது இப்படி ஆவாத செலவுக்கெல்லாம் வந்து பணத்தை ஒதுக்கிட்டு இந்த சமூகம் முன்னேறுவதற்காக இந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அதை வந்து நீங்கள் அலாட் பண்ணாமல் இந்த மாதிரி அலைக்கடிக்கிறது, ஒரு வெளிநாட்டுக்கு போயிருக்கிற ஒரு மாணவனை வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாவது, பல பேருக்கு வந்து விசா கிடைக்க விடாமல், உங்களோட லேக்னஸ் தானே இது. நீங்கள் இது விரைவாக முடிவெடுத்து இதுக்கெல்லாம் கொஞ்சம் அறிவாளிகளை போட்டு கொஞ்சம் யோசித்து, இல்லை இந்த சமூகத்தில் இருக்கிற கல்வியாளர்களை கூப்பிட்டு, அப்போ என்னங்க உங்களுக்கு பண்ணணும், உங்கள் சமூகத்துக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டு இதுக்கெல்லாம் ஒரு குழுவை போட்டுல நீங்கள் வந்து இந்த அறிக்கையை தயார் பண்ணணும். அப்படி அறிக்கையை தயார் பண்ணால் அந்த படித்தவங்களாவது சொல்லுவாங்களா, ஏங்க போன தடவை வந்து 725 கோடி ஒதுக்கிட்டு அதில் 50% தாங்க செலவு பண்ணியிருக்கீங்க, அப்போ மிச்ச காசுக்கு வேற எங்கன்னா ஒரு நல்ல திட்டத்துக்கு போடுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி பல திட்டங்களை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுறீங்க. இப்போ இன்னொன்று பாருங்கள், ஆதிதிராவிட குடியிருப்புகளில் துணை சுகாதார நிலையம் அமைக்கிறதுக்கு 92 லட்சம் ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. 92 லட்சம். ஏங்க அந்த வேஸ்டாகிற காசுலாம் தூக்கி, ஏப்பா அந்த ஹாஸ்பிட்டல் கட்டுங்கப்பா அப்படின்னு
இந்த மாதிரியான மக்கள் வசிக்கிற பகுதியில் கட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு சுகாதாரமாவது பிரச்சனை தீரும்ல. ஏன் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஏதோ அதை வந்து அரசாங்கம் வந்து சட்டப்படி அதை ஒதுக்க சொல்லுது, என்னமோ கருமம் ஒதுக்குவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல. ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன தெரியுமா இருக்குது? இந்த சட்டம் எதற்காக போடப்பட்டு இந்த திட்டம் வந்ததுன்னா, சமூகத்தில் இருக்கிற இன்பேலன்ஸ் போனால் இந்த சமூகம் இப்படி ஒன்றாகி எல்லாரும் நிம்மதியாக இருப்பான்றதுக்காக தான் இது உருவாக்கப்பட்டது. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த திட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்தப்படாததுக்கு காரணம் என்னென்னா, இந்த இன்பேலன்ஸ் இருக்கணும். இந்த இன்பேலன்ஸ் வந்து சரியாக போச்சுன்னா நாட்டில் வந்து பிரச்சனை இருக்காது, எல்லா மக்களும் ஒன்று மண்ணா இருந்துடும். ஒன்று மண்ணா இருந்தால் நம்ம அரசியல் செய்ய முடியாதுங்கிற ஒரு பெரிய காரணம் தானே இது பின்னாடி இருக்கிறதா நினைக்க தோணுது. ஒரு ஆட்சியாளர் என்ன பண்ணணும்? ஏம்பா எல்லாரும் சமமாக இருக்கிறதுக்கு என்ன வழி அதை செய்யணும்பா அப்படின்னா, ஏற்கனவே ஒருத்தன் கண்டுபிடிச்சி எப்பா சமமாகத்துக்கு தான்ப்பா வழின்னா, வேணாம் அவங்கள சமமாக்கி விட்டோம்னா நாம் வந்து கதையை ஓட்ட முடியாதுன்னு அந்த டிஃப்ரென்ஷியேட் இன்னமும் இருக்கணும். இந்த மக்கள் முழுமையான நிலைக்கு வந்துடக்கூடாதுங்கிற உள்நோக்கம் இதுக்கு இருக்கிறதா எல்லாரும் நினைக்கிறது இயல்பு தானே. அதால் தயவுசெய்து இந்த அயலக கல்வி பிரச்சனை வந்திருக்கு இல்லையா இன்றைக்கி, இதை வந்து ஒரு முழு மூச்சாக நீங்கள் கணக்கில் எடுத்து இதை வந்து தயவு செஞ்சு முடிங்க. இது பல பேர் மாணவர்கள் மட்டுமில்லை, பல மாணவர்கள் வாழ்க்கை கெடுப்பது மட்டும் இல்லாமல் உலக அளவில் இந்தியாவோட மானத்தையும் எடுத்துரும். தயவு செஞ்சு இதில் ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.